Hi friends, welcome to Dream Next channel. நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கெரியர் ட்ரீம்ஸை ரியாலிட்டியாக மாற்றுறதுக்காக கெரியர் கைடன்ஸ் வீடியோஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷ்னல் வீடியோஸ், தென் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், இம்பார்ட்டன்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி என்ஐடியோட சீட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குது, தென் ஐஐடி அண்ட் என்ஐடியோட என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங்ஸ் என்ன, எந்த காலேஜஸ் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற காலேஜஸ் எது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். அதுபோக ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த ஐஐடி அண்ட் என்ஐடி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்ஸை பற்றி இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய இன்சைட்ஸ் இதை பற்றி ஐஐடி அண்ட் என்ஐடி பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஐஐடியை பற்றி பார்த்துருவோம். ஐஐடியை பற்றி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து 23 ஐஐடிஸ் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடெக் சீட்ஸ், அந்த யூஜி சீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 17,000 + சீட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு ஐஐடி டாப் 10 ஐஐடி உங்களுக்காக இதில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வித் என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங்ஸோட. நம்ம இதில் முதல்ல பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஐஐடி மெட்ராஸ். ஐஐடி மெட்ராஸ் தான் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 1ல் இருக்கிறாங்க. இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் கன்சிஸ்டண்ட்டாக 7 இயர்ஸாகவே என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் நம்பர் 1 பொசிஷன்ஸில் இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1120 + சீட்ஸ் இருக்குது. தென் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 2 செகண்ட் பொசிஷனில் எந்த ஐஐடி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி டெல்லி இருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 1209 சீட்ஸ் இருக்குது. தேர்டு பொசிஷனில் ஐஐடி பாம்பே இருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 1368 சீட்ஸ் இருக்குது. ஃபோர்த்து பொசிஷனில் ஐஐடி கான்பூர் இருக்காங்க. இதோட சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1210. ஃபிஃப்த்து பொசிஷனில் ஐஐடி கராக்பூர் இருக்காங்க. அதோட சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 1899. சிக்ஸ்த்து பொசிஷனில் ஐஐடி ரூர்க்கி இருக்காங்க. டோட்டல் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 1353. தென் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 8th பொசிஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஐடி கவுஹாத்தி இருக்காங்க. அதோட சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 962 சீட்ஸ் இருக்குது. 7th பொசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஐடி ஹைதராபாத் இருக்காங்க. 595 சீட்ஸ் இருக்கிறாங்க. தென் 10th பொசிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஐடி வாரணாசி இருக்காங்க. 1589 + சீட்ஸ் இருக்குது. அதர் தென் திஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐஐடி ஹைதராபாத், ஐஐடி இந்தூர், ஐஐடி புவனேஸ்வர் இவங்க எல்லாமே வந்து நியூ ஐஐடிஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து க்ரோ ஆகிட்டு வராங்க. போத் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் நாச் பொசிஷன்ஸில் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஐஐடியில் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 300லேருந்து நியர் டு 2000 சீட்ஸ் வரைக்குமே இருக்குது. பேஸ்ட் ஆன் த உங்களுடைய கோர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் லொக்கேஷன்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கான ஐஐடியை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது ஐஐடியை பற்றின தகவல்கள். தென் நம்ம வந்து அப்படியே என்ஐடி ஓரியன்ட் தகவலுக்கு போனோம் அப்படின்னா டோட்டலாக இந்தியாவில் 31 என்ஐடிஸ் இருக்காங்க வித் 24,000 + சீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 31 என்ஐடிஸில் ஓல்டு ஐஐடிஸ் அண்ட் நியூ ஐஐடிஸ் இருக்காங்க. இதில் நம்ம ஒரு டாப் 5 என்ஐடிஸ், இந்த டாப் 5 என்ஐடி தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெஸ்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட் வச்சுருக்கக்கூடிய என்ஐடிஸ். அதில் என்ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பார்த்தீங்கன்னா என்ஐடி திருச்சி. நம்ம ஊரில் இருக்கிற என்ஐடி திருச்சி தான் வந்து நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க. இதோட என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா 9. ஸோ அது இல்லாமல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னா 1038 சீட்ஸ் இருக்குது. தென் செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது என்ஐடி ரூர்கேலா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங் 13 பொசிஷனில் இருக்காங்க. மொத்த சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1060 சீட்ஸ் இருக்குது. தேர்டு பொசிஷனில் பார்த்தீங்கன்னா என்ஐடி கர்நாடகா, அது இப்போ வந்து என்ஐடி சூரத்கல் அப்படின்னு இருந்திருக்கும். அதோட என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா 17th பொசிஷனில் இருக்கிறாங்க. டோட்டல் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 961 சீட்ஸ் இருக்குது. ஃபோர்த்து பொசிஷனில் பார்த்தீங்கன்னா என்ஐடி வாரங்கல் இருக்காங்க. இது தெலுங்கானாவில் இருக்குது. தென் இதோட என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 28. இதோட மொத்த சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 1049 சீட்ஸ் இருக்குது. தென் ஃபிஃப்த்து பொசிஷனில் என்ஐடி கேலிக்கட் இருக்காங்க. என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங் வந்து 21 பொசிஷனில் இருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 1278 சீட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, இந்த 5 நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 5 என்ஐடிஸ் தான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரியில் பெஸ்ட் என்ஐடி அப்படிங்கிற ரேங்கிங்கில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ஐடி ஐஐடி
எது ரொம்ப பெஸ்ட்டு, எதில் நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன கம்பேரிஷன் போடலாம். என்ஐடி அண்ட் ஐஐடி. ஐஐடியோட என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேஇ அட்வான்ஸ்டு கிளியர் பண்ணியிருக்கணும். என்ஐடிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருந்தாலே போதும். ஜேஇ மெயின்ஸ் எழுதுறதுல 2.5 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜேஇ அட்வான்ஸ்க்கு குவாலிஃபை ஆவாங்க. அதில் வந்து யார் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஐஐடிக்குள்ளே போவாங்க. என்ஐடி பார்த்தீங்கன்னா பர்சன்டைல், நம்பர் ஆஃப் பர்சன்டைல். இப்போ 95% அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி 95% ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இதே பர்சன்டேஜ்னால் ஓவரால் மார்க்கில் நீங்கள் இவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஜேஇ எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும். எது வந்து பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணுறாங்க, எது பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஐடியில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 17,000 சீட்ஸ் தான் இருக்குது. என்ஐடியில் பார்த்தீங்கன்னா 24,000 சீட்ஸ் இருக்குது. தென் ஆவரேஜ் பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா ஐஐடியில் 15 lakhs to 25 lakhs per annum இதுதான் வந்து ஆவரேஜ் சேலரி. என்ஐடியில் பார்த்தீங்கன்னா 8 lakhsலேருந்து 15 lakhs வரைக்கும் ஆவரேஜ் சேலரி இருக்குது. தென் அலுமினி நெட்வொர்க், உங்களோட ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அலுமினி நெட்வொர்க் எப்படின்னா குளோபலாக இருக்கும். என்ஐடியோட அலுமினி நெட்வொர்க் வந்து நேஷ்னல் வைஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐஐடியோட அலுமினிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாராக சொல்லலாம், சுந்தர் பிச்சை இருக்கார், கூகுள் ஓட சிஇஓ சுந்தர் பிச்சை. தென் வந்து நாராயணமூர்த்தி சார் இன்ஃபோசிஸோட கோஃபவுண்டர். தென் திபீந்தர் கோயல் ஜொமேட்டோவோட கோஃபவுண்டர். தென் சச்சின் பென்சால் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட கோஃபவுண்டர். இப்போ வந்து அவர் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து மூவ் ஆன் ஆகி இப்போ நவிங்கிற ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐஐடியோட அலுமினிஸ். தென் என்ஐடிலையும் பார்த்தீங்க அப்படின்னா டாடா சன்ஸ் சேர்மன் என் சந்திரசேகர் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ஐடியோட திருச்சியோட அலுமினி. தென் வந்து பவன் முஞ்சால் ஹீரோ மோட்டார்ஸ் கார்ப்போட ஃபவுண்டர் வந்து என்ஐடியோட அலுமினி தான். ஸோ ஓகேங்களா. ஸோ ஐஐடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குளோபல் எக்ஸ்போஷர் கொடுக்கும். என்ஐடியில் உங்களுக்கு டீச்சிங் அண்ட் லேர்னிங் வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ஃபீல்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஐஐடி தான் போகணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு ஒரு பெஸ்ட் என்ஐடி கிடச்சதுனாலும் 2 பேர்த்தோட ஸ்கில் செட்ஸும் மோர் ஓவர் ஈக்குவலாக தான் இருக்கும். எங்கே நீங்கள் லேர்ன் பண்ணினாலும் உங்களோட கன்சிஸ்டன்சி தான் நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு செய்ய போகுது. ஓகேங்களா. ஓகே, நம்ம ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சைட்ஸ் நம்ம வந்து ஐஐடிஸ் என்ஐடியை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐஐடி மெட்ராஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக 7 times வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருந்திருக்காங்க. அதுபோக இந்த வருஷம் 2025 பிளேஸ்மெண்ட்ஸில் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜஸ் வாங்கின ஐஐடியுமே ஐஐடி மெட்ராஸ் தான். எவ்வளோ சேலரி பேக்கேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.3 crore per annum. எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் ஸ்ட்ரீட். அதே மாதிரி என்ஐடி திருச்சி வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஐடி பல டைம் வந்து நியூ ஐஐடியை விட பெட்டர் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா நியர்லி 88% வந்து என்ஐடி திருச்சியோட பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்டெலாம் இருக்குது. தென் ஐஐடி ஹைதராபாத் அண்ட் ஐஐடி இந்தூர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இப்போ இருக்கிற நியூ டெக்னாலஜிஸ்க்கு ஏற்ற மாதிரியான நிறையா கோர்சஸ் அவங்க வச்சுருக்காங்க. தென் என்ஐடி கர்நாடகா சூரத்கல்ல இருக்கிற அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாரின் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ என்ஐடி அண்ட் ஐஐடி ரெண்டுமே நம்ம இந்தியன் இன்ஜினியரிங் காலேஜஸோட ஒரு போத் பில்லர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுடைய ஸ்கில் செட், உங்களுடைய டேலண்ட் தான் நீங்கள் எந்த பொசிஷனில் போய் உட்கார போகிறீங்க, யாரோட நெட்வொர்க்காக ஆக போகிறீங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஐ ஹோப் லிட்டில் பிட் உங்களுக்கு ஒரு ஐஐடி என்ஐடியோட காலேஜஸ் பற்றின ஒரு நல்ல அவேர்னஸ் கொடுத்துருப்பேன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறேன். அப்கமிங் வீடியோஸில் என்ஐடி அண்ட் ஐஐடியோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி நான் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸில் வந்து நிறைய இம்பார்ட்டண்டான கண்டென்ட்ஸோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.